வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அரசியலில் பொச்சாவாமை அதிகாரத்தில் 5வது குறள். முன்னுறக் காவாது இழுக்கியான் தன்பிழை பின்னூறு இறங்கிவிடும். முன்னுறக் காவாது இழுக்கியான் தன்பிழை பின்னூறு இறங்கிவிடும். பாருங்கள், இந்த குறள் முதல்ல பொருள் பார்த்துருவோம். காக்கப்பட வேண்டிய துன்பங்களை முன்னமே அறிந்து அவை வருமுன் காப்பவனாய் இராமல் வந்த பின் காத்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தானா அந்த துன்பங்கள்லேருந்து அவனை காத்து கொள்ள முடியாமல் வருத்தமுற்று கழிவிரக்கம் அடைவான். கழிவிரக்கம் அப்படின்னா சுய பச்சாதாபம். ஏன்னா இப்போ ஒரு நிறுவனத்தை நடத்தணும், ஒரு நாட்டை நடத்தணும், ஒரு குடும்பத்தை நடத்தணும், எதுவாக இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம முதலே திட்டமிட்டு செய்யணும். ஒரு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களோட மேல் படிப்புக்கு, அந்த குழந்தைங்களோட திருமணத்துக்கு, அந்த மாதிரி 2-3 விஷயங்களுக்கு நமக்கு சேமிப்பு அப்படின்றது ரொம்ப அவசியம். அதேபோல் நம்மளுடைய தேவை ஒரு எதிர்பாராத விதமான ஒரு மருத்துவ செலவுக்கு அதுக்கெலாம் கொஞ்சம் பணம் நம்ம எடுத்து வைக்கணும். இன்றைக்கி வரதெல்லாம் இப்போ இன்றைக்கே செலவு பண்ணிடணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்போ எதிர்பாராத ஒரு இடர் வரும்பொழுது என்ன பண்ண முடியும்? சில சமயம் மற்றவங்ககிட்டேருந்து ஏதாவது பொருளை வாங்கி இதை வாங்கி நம்மளால் சமாளிக்க முடியும். ஆனால் எல்லா சமயத்துலையும் அப்படி பண்ண முடியாது. ஒரு குழந்தைக்கு இப்போ கொடுக்க வேண்டிய ஒரு நல்ல படிப்பையோ அல்லது ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நல்ல வாழ்க்கையோ நம்மளோட திட்டமிடல் சரியாக இல்லாதனால கொடுக்க முடியாமல் போய்விடலாம். அதாவது நமக்கே ஒரு மருத்துவ செலவுக்கு அந்த பணத்தை பணம் இல்லாமல் அந்த உடல் நலத்தை பாதுகாத்து கொள்ள முடியாமல் போயிடலாம். அப்போது அந்த சுய பச்சாதாபம் வரும். நம்ம அப்படி செஞ்சுருக்கலாமே, இப்படி தேவையில்லாமல் எல்லாம் வீண் பண்ணமே அப்படின்னு சொல்லி. இதே ஒரு நிறுவனம் அப்படின்னு இருந்தால் அவங்க எப்போவுமே எல்லா விஷயத்துலையும் விழிப்புணர்வோடு தான் இருக்கணும். நாம் இப்படி நடந்துட்டோம் அப்படின்னா நமக்கு காம்படிட்டர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த எதிரிகள் எப்படி நடந்துப்பாங்க, அப்படி அவங்கக்கிட்டேருந்து இந்த மாதிரி நடந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த திட்டமிடல் இப்படி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அந்த போட்டியோ அந்த துன்பம் வரக்கூடிய சமயத்தில் ஒன்றும் செய்ய முடியாமல் கையேறு நிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கையை கட்டி வேடிக்கை பார்க்குற மாதிரி நம்ம கீழே விழுறத நாமே வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அதுக்கு எப்போவும் ஆளாயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இந்த குறளினுடைய அர்த்தம். இப்போது இந்த 5வது குறள் பார்த்துருக்கோம். 3, 4, 5 இந்த 3 பாட்டுலேயும் அவர் சொன்ன விஷயம் நம்ம ஒரு வெற்றி எதில் வேணால் வந்ததுன்னா அந்த வெற்றி கொடுக்கின்ற இருமாப்பு, பெருமிதம், அதில் வரக்கூடிய ஒரு சோர்வு, மறதி, அதனால் வரக்கூடிய குற்றம் சொல்கிறாரு. நீங்கள் அந்த மாதிரி மறந்து இருந்துட்டீங்க. இப்போ இதுலேயும் அப்படி தானே, நமக்கு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், நம்ம நிறுவனம் தான் நம்பர் 1 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸாக இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்துக்காக தானே அந்த எதிரி நிறுவனம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க உடனே அதை உபயோகப்படுத்திட்டு அவங்க மேலே வந்துடுவாங்க. இது மேலே வந்ததொன்று சுதாரிச்சுட்டு நம்ம பண்ணோம்னா திருப்பி நம்ம அந்த இடத்த தக்க வச்சுக்க முடியும். நான் தான் மேலே வந்துட்டேன், இன்னும் யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா எதிரி நம்ம விட மேலே 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 போயிட்டே இருப்பாங்க. அப்போ நம்மளோட வீழ்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. அந்த மாதிரி தான். அதனால் வெற்றி வரும்பொழுது இந்த நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதில் வரக்கூடிய அந்த வெற்றினால் வரக்கூடிய சோர்வு, மறதி எல்லாம் நம்மளை ரொம்ப கீழே தள்ளிடும். சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை அடுத்த குறள்.